ஹலோ கைஸ், எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பையன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அப்படி எங்கே தாண்டா போகணும் அப்படின்னு கேட்டேன். ஆள் வர குஷியை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தலைவன் ஹோட்டலுக்கு தான் எங்கேயும் போக சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி தலைவன் குஷியாக வந்தான். சரின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வண்டியில் போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஹராவுக்கு போக சொல்லிட்டான். இது பார்த்தீங்கன்னா இதான் இங்கே இருக்கிற மொத்த ஏரியாவுக்கு தனி டேங்க்கு. சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக ஜஹராவுக்கு போயாச்சு. நேராக ஜஹரா ரோட்டில் ஏறி அப்படியே போயிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு ஹோட்டல் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே தான் நிப்பாட்ட சொன்னான். சரி நாங்கள் நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் நானும் பிளாகர் இருக்காப்புல, அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். சரி நான் அவரை பார்க்க போனால் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருந்தாப்புல. சரி நான் அங்கே உள்ள ஐஃபோன்லாம் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போதே பையன் ஃபோன் அடிச்சிட்டான் வான்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு பார்சல் எடுத்து தான் குஷியாக இருந்தேன். சரி நம்ம வீட்டில் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இவன்லாம் செய்ய மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ யோசித்த மாதிரியே கரெக்டாக தலைவன் என்ன செஞ்சான்னா சாப்பிட்ட மிச்சத்தை கொண்டு வந்திருக்கான் எனக்கு. சரி ரைட்டு, எனக்கு வேணான்னு தூக்கி போட்டு பாபாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு வேறு சாப்பாடு வந்துடுச்சு. இன்றைக்கி என்னால் முடிஞ்சு.